எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் முதல்ல நிறுவப்பட்டது போபால். இது பொதறிவுக்கான ஒரு கேள்வி. இது கடந்த முறை கேட்ட கேள்விகளில் இருக்கிற ஆன்சர், அவங்களே கொடுத்த டிஆர்பியை கொடுத்த ஆன்சர் படி. அதுக்கப்புறம் வீக்லி ஜேர்னல் ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? அன்னி பெசன்ட், அயோத்திதாசர், வைகுண்ட சுவாமிகள், ராமலிங்க அடிகளார். அயோத்திதாசர் தான் இதை வெளியிட்டார். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை வெளியிட்டவர் இவர் தான். காடம்பரை நீர்மின் நிலையம் எந்த மலையில் அமைந்துள்ளது? காடம்பரை நீர்மின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? பழனிமலை, ஆனைமலை, நீலகிரி மலை, ஏலக்காய் மலை. ஆனைமலையில் தான் நிறுவியிருக்காங்க. அந்த மலையில் தான் இது இருக்குது. காடம்பரை நீர்மின் நிலையம் எந்த மலையில் உள்ளது? ஆனைமலை. பின்வருவனற்றுள் ஆட் ஒன் அவுட். இதில் வேறுபட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துடணும். ஆனைமலை, பழனிமலை, மகேந்திரகிரி மலை, கொல்லிமலை. இதில் கொல்லிமலை மட்டும் வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லிமலை ஒரு தொடர்ச்சியான மலைகளாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியான மலைகளாகவே இருக்கும். இதில் வேறுபட்டு காணப்படுகிறது பார்த்திங்கன்னா கொல்லிமலை மட்டும். அடுத்த கேள்வி, an Indian physicist who got Nobel Prize in the 1983 theory for the black hole in the life of stars. கருந்துளை விண்மீன்களின் மறைவு பற்றிய கொள்கையை 1983 நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியல் அறிஞர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சுப்பிரமணியன் சந்திரசேகரன், மெக்கனாட் சாஹா, ஜேவி நார்லிகர், ராய் சௌத்ரி. இது சுப்பிரமணியன் சந்திரசேகருங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இவர் கண்டுபிடிச்சது என்னென்னா, அதாவது பிளாக் ஹோல் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் ஸ்டார்ஸை பற்றியும் சொன்னவர் சுப்பிரமணியன் சந்திரசேகர். அடுத்தது பிவி சிந்து, ஷட்டர் ரிசீவ்ஸ் சில்வர் மெடல் இன் 2016. ரியோ ஒலிம்பிக்ஸில் செமிஃபைனலில் ஷீ டிஃபீட்ஸ் யாரை தோக்கடித்தாங்க? 2016 பிவி சிந்து ரியோ ஒலிம்பிக்ஸில் வெள்ளி பதக்கம் வென்றபோது அரையிறுதியில் யாரை தோற்கடித்தாங்க? டான்சு ஜிங், நசோமா ஒகுரா, கரோலினா மரின், லௌரா சரோசி. இதுக்கு சரியான ஆன்சர் நரோமி ஒகாரா.